எடுத்தோடனே திஸ் ஃபிலிம் இஸ் அ பப்ளிக் அவேர்னஸ் ஃபிலிம் அப்படின்னு வரும். யாரும் பயப்பட வேணாம், நல்ல ஜாலியான படம் தான் ஆண்டவன் கட்டளை. ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்வையிலேருந்து பேசும்போது விஜய் சேதுபதியை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. மக்கள் செல்வன் நெயில் பண்ணியிருக்காரு அந்த ரோலை. சில பேருக்குலாம் நடிக்கவே தெரியாது இல்லையா, ஆனால் நம்மால் நடிக்கிறதே தெரில. ஒருவேளை நம்ம பக்கத்து பையமாக இருக்கிறதுனாலையோ என்னன்னு தெரியல, அவர் முக ஜாடா அப்படி அமைஞ்சிருச்சு, கலக்கியிருக்கா. வாயை திறந்து டைலாக் பேசினா தான் ஸ்கோரிங்காக என்ன? கிடையவே கிடையாது. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து யோகி பாபு. ஹியூமர் அப்படின்றது வந்து இப்போ நிறைய படத்தில் வைக்கிறாங்க. பட் இந்த படத்தில் தனியாக இதான் ஹியூமர் அப்படின்னு நேம் போர்டு போட்டுலாம் வைக்காம அப்படியே ஃப்ளோலேயே இருக்கிறது வந்து பெரிய விஷயமா நாங்கள் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் யோகி பாபுவை பார்த்தாலே சிரிப்பு வந்துடும் இல்லையா. அவர் சீரியஸாக வேறு ஒரு 10 நிமிஷம் பண்ணியிருக்கார். பட் அதையும் வந்து நல்லா பண்ணியிருக்கார். இந்த ஹியூமர் அப்படின்ற விஷயம் வந்து இந்த படத்தில் த்ரூ அவுட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அண்ட் இந்த ஹியூமர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆனதுனால செம்ம போடுற படத்தில் அப்படின்னு யாரும் நெளிய மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறோம். அடுத்து டீட்டெயிலான இன்டெப்த் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் நிறைய பாயிண்ட் இருக்குது. காஸ்டிங் வந்து இந்த படத்துக்கு பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த். ரித்திகா சிங்கில் ஆரம்பிச்சு கடைசியில் ஒரே ஒரு சீனுக்கு மட்டும் வர ரமேஷ் திலக் வரைக்கும் இவங்க இந்த ரோலை இப்படி தான் கரெக்டாக பண்ணுவாங்கன்ற மாதிரி தேடி பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. ஒண்டர்ஃபுல்லி டன். அடுத்து முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் இன்டர்மிஷனுக்கு ஒரு 4-5 நிமிஷம் முன்னாடி தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட்டு அப்பப்போ இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுக்கு நடந்த டிரான்சிஷன் மாதிரி இன்சர்ட்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, அது வந்து இந்த படத்தில் ஃப்ளைட்ஸ் தான் வரும். நிறைய நேரத்தில் இந்த ஃப்ளைட் வானத்தில் போகிறத வந்து காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து இந்த ஸ்டோரியோட ஃப்ளோ நமக்கு வந்து ரிமைன் பண்ணிகிட்டே இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. படம் முழுக்க ஹியூமர் இருந்தாலும் சோஷியல் இஷ்யூஸ்லாம் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நோட் பண்ண வேண்டியது, எல்லா படத்துலையும் ஸ்மோக்கிங்க்கு வந்து கீழே வார்னிங் போடுவாங்க, காஷன் போடுவாங்கல்ல. இந்த படத்தில் ஹெல்மெட்டுக்கு போட்டிருக்காங்க. வியர் ஹெல்மெட் அண்ட் அவாய்ட் லீகல் ஆக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நோட் பண்ணுங்க. ஒண்டர்ஃபுல்லி டன். இப்படி ஹியூமர், எமோஷன், சென்டிமெண்ட், சமூக கருத்து இப்படி எல்லாமே இந்த படத்தில் இருந்தாலும் எதுவுமே தேவையில்லாமல் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே மாட்டோம் கடைசி வரைக்கும். பட் வந்து மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பாட்டெலாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப பாடுற மாதிரி இல்லை. அது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆடட் பூஸ்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இன்னொரு விஷயம், லைட்டாக படம் வந்து ப்ரெடிக்டபிள் தான். ஸோ வந்து மனசில் நிற்காத பாடல்கள், ப்ரெடிக்டபிள் ஃப்ளோ, இது ரெண்டு தான் வந்து லைட்டாக அப்படி இருக்குது இந்த படத்தில். மற்றபடி எல்லாமே அழகாக அமைஞ்சிருக்கு. கன்க்ளூட் பண்ணுமா இல்லையா? ஸோ ஆன் தி ஹோல் ஆண்டவன் கட்டளை வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னர். பட் என்டர்டெய்னர் அப்படின்றத தாண்டி நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்களை, நம்ம கவனிக்க மறந்துட்ட விஷயங்களை, இதெல்லாம் கவனிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் கூட முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி நெளிவு சுழிவு பார்த்து நேக்காக கொடுத்துருக்கார் டேரக்டர். அதுக்காக ஆண்டவன் கட்டளை வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். வெற்றி கொடிக்கட்டு படத்தோட ஸ்டோரி லைன் இருக்கு இல்லையா, அதே வேறு ஸ்கேல் வச்சு போட்டிருக்காங்க. பட் நல்லா போட்டிருக்காங்க. தைரியமாக போய் பாருங்கள்.